ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மத்திய அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கும் நிதியை மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி சுரண்டி ஊழலில் ஈடுபட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் பட்ஜெட் குறித்த விவாதத்தின் போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் நிர்மலா சீதாராமனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவர் பேசுகையில், அடித்தட்டு மக்கள் என பொருள்படும் திரிணாமுல் என்பதை கட்சியின் பெயரிலோ வைத்துக்கொண்டு மக்களின் உரிமைகளை பறிக்கும் ஒரு கட்சியாக திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறது. பிரதமரின் கிராமப்புற வீடு கட்டும் திட்டமானது மற்ற மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டதை போலவே மேற்கு வங்கத்திலும் 2016-17 நிதியாண்டில் அமல்படுத்தப்பட்டது. இதற்காக மேற்கு வங்கத்திற்கு 25,798 கோடி ரூபாய் இதுவரை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பயனாளர்களை தேர்ந்தெடுப்பதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருப்பதாக புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் அடித்தட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்காமல் 25 லட்சம் போலி வேலைகளை உருவாக்கி திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் பணத்தை கொள்ளையடித்தனர். மதிய உணவு திட்டத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இன்னும் அமல்படுத்தப்படாததால் அங்கு அடித்தட்டு மக்கள் தரமான சுகாதார சேவைகளை பெறும் வாய்ப்பில்லாமல் தவிக்கின்றனர். குழாய்கள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படும் திட்டத்தின் தேசிய சராசரி 74% இருக்கும் நிலையில் மேற்கு வங்கத்தின் சராசரி வெறும் 43% இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 2010ஆம் ஆண்டு 6.7% இருந்த மூலதன உருவாக்கம் இப்போது 2.9% பல மடங்கு குறைந்திருக்கிறது. சுதந்திரம் பெற்ற போது இந்தியாவின் மொத்த தொழிற்சாலைகளின் 24% மேற்கு வங்கம் கொண்டிருந்தது. ஆனால் 2021ஆம் ஆண்டு நிலவரப்படி வெறும் 3.5% மட்டுமே மேற்கு வங்கம் கொண்டுள்ளது. 2021-22 நிதியாண்டு நிலவரப்படி தனிநபர் வருமானத்தில் மேற்கு வங்கம் 23வது இடத்தை பிடித்து மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புள்ளி விவரங்களுடன் பதிலடி கொடுத்தார்.